ஜெபம் செய்வோம். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுடைய துதிக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தவ காலத்தினுடைய 4வது வாரத்தில் 2வது நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கொடுத்த கிருபை நீவுக்காக நமக்கு நன்றி. ஆவியானவரே, நாங்கள் ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்தவும் நேற்று தினத்திலிருந்து இந்த நல்வாழ்வு வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த 2வது நாளை உடைய கரங்களை கொடுக்கிறோம். இந்த பாடல் வேலை செய்தி வேலை எல்லாவற்றுடைய கரங்கள் கொடுக்கிறோம். இந்த 2வது நாள் இந்த சிறப்பு ஆராதனை தொடக்கம் இந்த நிறைவேற்றும் உடைய பிரசனம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் இதாவே. ஆமென். நம்ம அனைவரும் இணைந்து ஸ்கிரீன்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாட்டு இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. பாடல்களை பாடுகின்ற பொழுது நாம் கரந்தச்சு உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உற்சாகமாய் கரந்தச்சு பாடுவோம். பாட்டுக்கு கை கிடையாது. இயேசுவை போல இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. இயேசுவை போல இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. பூவிடத்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே நாம் இந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக வாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக வாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அவர் சம்பூர்ண அளவுள்ளோ நம்மை வீட்டுக் கொண்டு அர்ப்பணிக்கிறது. எல்லாரும் உற்சாகமே சும்மா உட்கார்ந்துருக்கீங்க. உற்சாகமாய் கட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உற்சாகமாக சம்பூரணமாக என்னை புகழ்த்தினார். சம்பூரணாளர்களோ என்னை விட்டுக் கொண்டீர். சம்பூரணமாக என்னை புகழ்த்தினீர். பூரணர்களோவே பூவிடத்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே நாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக வாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக வாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வணைந்தோராய் உண்மை உங்கள் அன்பை நீக்க முயற்ற ஆண்டவரை குறித்து பாடுவோமா? 2வது சரணம். எருசலேம் குமாரிகள் எத்தனை வணைந்தோராய் உண்மையில் உள்ள இந்த அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எத்தனை வணைந்தோராய் உண்மையில் உள்ள இந்த அன்பை நீக்க முயன்றார். நீரை போதும் வேறே நாம் என்ன நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த லோக சுகமேன்மையெல்லாம் எத்தனையோ கவர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலை பாவ சோதனைகள் எல்லாம் நம்மை சோதித்தோம். அவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீரே போதும் என்று சொல்லி உற்சாகமாய் பாடுவோம். எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரணாளர்களோவே பூவிடத்தன் வாழ்க்கையில் நீரை போதும் வேறே நாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக வாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக வாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாட்டு ஒரு பழைய பாடல். தயவுசெய்து கையில பாட்டு வச்சுனா கை தட்ட முடியாது. ஆகவே தான் நம்ம செக்ரட்டரி எல்லாரும் சேர்ந்து நீங்க ஃப்ரீயா கைத்தட்டி பாடுறதுக்காக ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. ஆகவே உற்சாகமாய் கடைசி சரணத்தை நாம் இன்னும் உற்சாகமாய் கரத்தட்டி பாடுவோம். வெட்கப்படாமல் உற்சாகமாய் பாடுவோம். 3வது சரணம். லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து பாடுமா? 3வது சரணம். எல்லாம் உற்சாகமாய் கரத்தட்டி
என்னை ரட்சிப்பார். அவர் சோதனைகள் எல்லாம் சேர்ந்து பூரண பூமியிலிருந்து வருவேன் இதே போதும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அல்லேலூயா. ஜீவ தண்ணீரை ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதவரே. இந்த பாடலை உற்சாகமாய் கரந்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் சேர்ந்து ஆர்மையா போதுங்க ஆர்மையா பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்த்து பார்ப்போம். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வரவீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வரவீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா ஜபநிலையில கடைசி சத்தத்தை கரந்தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இவைகள் எல்லாம் மறுத்தாகணும்,
நான் சொல்வது போல கர்த்தருக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல. சின்ன குறைந்த நபர்கள் வந்தாலும் எவ்வளவு நாம் நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் சொல்லி யாரையும் பார்க்க வேண்டாங்க. 5 நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லுவான். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடும் பொழுது நான் தாவீதை போல நான் பாடுவேன் என்று சொல்லி இந்த கடைசி சரணத்தை பாடல எல்லாரும் செப நிலையில ஆண்டவரே நாங்கள் உம்மை பாட வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஐயா. இந்த ஜனத்தை நான் இதற்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லபடி இந்த அருமையான வேளையில இயேசுவே இந்த தவக்காலத்திலே 4ஆவது வாரத்துல ஆண்டவரே இந்த 2வது நாளில உம்மை நான் துதிக்க வந்திருக்கிறேன் சொல்லி எல்லாரும் செப நிலையில பாடலை பாடுவான். ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடு, தாவீதை போல நான் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடும் ஜெப நிலையில. எங்களை மறைத்து நீ மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தாவீது ஐயாவை போல பாடினோம், தாவீது ஐயாவை போல துதித்தோம், தாவீது ஐயாவை போல ஜெபித்தோம். உம்முடைய ஆவியானவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த ஆமை முழுவதும் நிரம்பிய தயவிற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரம் மேம்படுத்தும். தேச ரட்சகரை போலவே கேட்சி பன்றாடுகிறோம் பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். நமத்தில வந்திருக்கக்கூடிய அருமையான ஆண்டவருடைய ஊழியக்காரர் குலசேகரன் பாண்டியன் ஐயா அவர்களை இந்த 2வது நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள யாவரின் சார்பாக அன்போடு நன்றி. வந்தவரும் வருகிறவரும் இருக்கின்றவரும்
இருக்கின்றவராய் இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாய்ப்பை வழிமொழிந்த உங்களுடைய தலைமை போதக பிதா ஐயா அவர்களுக்கு நன்றி. குருசேகர குழு அங்கத்தினர்களுக்கும் செயலர் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய நாளிலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். ஐயா ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. டக்குனு பாட்டு பாடினாங்க, டக்குனு ஒரு ஜபத்தை செஞ்சாங்க, டக்காக கையில் கொடுத்தாங்க. அதனால் நேரடியாக உங்களுக்கு விஷயத்துக்கு வந்தார். நேற்று வந்தவர்களில் ஒரு சிலரை காணும். இது சிஎஸ்ஐயினுடைய பாரம்பரியம். அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இவ்வளவு பேர் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எப்பவுமே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அப்படி 4 அல்லது 5 பேர் தான் இருப்பார்கள். பரவாயில்லை, இங்கே ஒரு 40 பேர் வரைக்கும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நன்றி. நேற்றைய நாளிலே ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? நம்ம ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய 2ஆம் வருகை. எவ்வளவோ காரியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த கன்னிகைகள் 10 கன்னிகைகளை குறித்து பார்த்தோம். இந்த 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் உள்ள நுழைய முடியும். கதவு பூட்டப்பட்டு விட்டது. அது திறக்கப்படவே மாட்டார். ஆண்டவர் எவ்வளவோ வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்புகளிலே நம்ம ஜாக்கிரதையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 10 வெள்ளிக்காசு உடைய ஸ்திரீ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையான வாழ்வு வாழ வேண்டும். இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க? மனவாட்டி இழந்து போயிடும். அதனால ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன். அடுத்து நம்ம கர்த்தர் மேல பேரன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை பார்த்து முடித்தோம். இன்றைய நாளிலே இது நம்மை ஆண்டவர் மனவாட்டியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நேற்று பார்த்தோம். அந்த மனவாட்டியாக நாம் போய் சேர வேண்டும் என்பதையும் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இந்த காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே நாம் மணவாளன் மணவாட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கணவன் மனைவியாக. ஒரு படத்தை பார்க்கலாம். படத்தில் ஒரு 2 பேர் இருக்காங்க, தெரியுதா? இந்த கோமாளி மாதிரி தெரியுதா? ரோட்டாங் பாஸ், அதாவது நம்முடைய குலு மணாலி என்ற இமாச்சல பிரதேஷ் பகுதியில் அந்த ஐஸ் மலையில் 2000களிலே நாங்கள் சென்று எடுத்த ஒரு படம். அதுக்கு அடுத்த படம் போன கிறிஸ்துமஸ்க்கு நம்ம வீட்டில் எடுத்த படம். அடுத்த ஸ்லைடு இருக்கா? இல்லை. நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். நீங்க அதாவது 2000களில் நான் எடுத்த படத்திலையும் சந்தோஷமாக தெரியும் அந்த முகம். போன கிறிஸ்துமஸ்லையும் அந்த முகம் சந்தோஷமாக தெரியும். அப்படி என்றால் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இந்த கணவன் மனைவி, இந்த உலகத்தில் இருக்கிற மணவாளன் மணவாட்டிக்கிடையே எப்போதும் சந்தோஷமும் சிரிப்பும் சமாதானமும் இந்த வீட்டுகளில் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்காக நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே போல இதே போல ஒரு லென்த் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு சனிக்கிழமையில கருப்பு சட்டை, கருப்பு இதெல்லாம் நீங்கள் போடலைங்க, நிறைய கருப்பு இல்லை. லென்த்து வந்துட்டாலே நம்ம என்ன செய்வோம்? கருப்புக்கு மாறுவோம். கருப்பு பூ வைக்கிறது இல்லை, இப்படி கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி கருப்பு சட்டை நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா மிஸ்ஸஸ் கருப்பு சேலை கட்டியிருந்தாங்க. அது அவங்க சொல்லாமலே நான் செய்வேன். 2 பேரும் போகிறோம். லென்த் டேக்கு போய் சர்ச்சில் உட்காந்துருக்குறோம். பிரசங்கியார் வந்துட்டார். இதே மாதிரி டக்குன்னு ஆரம்பித்த உடனே டக்குன்னு இந்த வசனத்தை போட்டார். இந்த வசனத்தை போட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். நம்ம பாட்டு இதை நம்ம நேரடியாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பிரசங்கியாரே உங்களுக்கு நன்றி என் மனசுக்குள்ள சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படியே மனைவி உட்கார்ந்துருக்க பக்கம் அப்படி திரும்பி அப்படின்னு கேட்டேன். புரிஞ்சிருச்சா? வசனத்தை நீ படிச்சிட்டியா? இந்த வசனம் உனக்குன்னே போட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி நான்
அவங்கள பார்க்குறேன், அவங்களும் அதே மாதிரி என்னைய பார்த்துட்டு நான் வந்து இந்த வரியில முதல் வரியை படித்தேன், அதோட நிறுத்திட்டு அவங்கள பார்க்குறேன். அவங்களுக்கு முதல் வரி கண்ணுக்கு தெரியல, ரெண்டாவது வரியை பார்த்துட்டு அவங்க என்னைய பார்த்து அப்படின்னாங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அப்போ ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு மனதின் ஆவி இருக்கு. இருந்தாலும் உனக்குன்னே சொல்லப்பட்ட மாதிரி இருக்குது, நீ பாதியான வசனத்தை அவங்க கண்ணால சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருந்தது, சரி முதல் வசனம் அவங்கள போய் கிரியை செய்யும், நம்ம அதை சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சா, அவங்க ரெண்டாவது வசனத்தை இல்லை கோட் பண்ணி நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி ரெண்டு பேரும் ஒரு மனதோட ஒருத்தர் பார்க்குறோமே, இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஈகோ இல்லையா? ஈகோன்னு ஒன்று இருக்கா நமக்கு? ஈகோன்னு ஒன்று இருக்கு, சுயம். நமக்குள்ள இருக்கிற சுயம், நான் எல்லாத்துலையும் கரெக்டாக என்ன, நீ வந்து என்ன செய்யற, சரியா இல்லை. வசனத்தை பாரு, உனக்காக தான் வசனம் போடப்பட்டிருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க ஈகோ என்ன சொல்லுது என்கிட்ட, நான் எல்லாத்தையும் சரியா இருக்கேன், நீ சரியா இருக்கியா, உனக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு வசனம். உனக்கு ஒரு எல்லாம் வசனம் வருது. இந்த வசனத்தை நான் அதை தான் சொல்லி முதல்ல ரொம்ப ஆசையாமல பார்க்கும்போது அப்புறம் எல்லாமே புதுசுன்னு போச்சு. அப்புறம் வீட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். ஆமாம், ரெண்டு பேருக்கும் தான் போடப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருடைய சரீரத்திற்கும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அவங்க தான் அதிகாரி. அதனால தான் நான் எப்பவுமே அவங்களை சொல்லும்போது ஒரு சிலர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு அதிகாரின்னு போட்டுக்கலையா, அதனால இவங்க என் ஹெட் ஆஃபீஸ். அப்புறம் ஒரு சில இடங்களில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அவங்க என்னுடைய பெட்டர் ஹாஃப். இப்போ நீங்கள் பெட்டர் ஹாஃப், அது பெட்டர் ஹாஃப். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேண்டும் நமக்கு. அதை வெளிப்படையா சொல்றதுக்கு தைரியம் வேணும் முதல் இல்லையா? நான் என்னுடைய சுயத்தை நான் என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்கணும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்பவுமே சுயம் எண்ணில் சாக பாட்டு பாடுறோம் இல்லையா? சுயம் எண்ணில் சாக, சுயம் எண்ணத்துல வந்து சாம்பலா மாறும். நான் வந்து நான் அல்ல, யாருக்கே உரியவன், கிறிஸ்துவுக்கு உரியவன். அப்ப என் மனவாட்டி, என்னுடைய மனைவிக்கு நான் வந்து இசைந்து செயல்படுகிற ஒரு மனிதனாக இருக்கணும். ஈகோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா என்ன செய்யக்கூடாது, ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையை வரக்கூடாது. அதனால நமக்கு சுயம் சாக வேண்டும். இந்த சுயத்துக்கு அடிப்படையா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில வார்த்தையை பார்த்தோம்னா, அந்த வார்த்தை என்ன சொல்லுது, ப்ரைடுன்னு சொல்லுது. அது என்ன சொல்லுது, ப்ரைடு, பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார். சரியா? இப்ப இந்த ஈகோ பத்தி நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். ஈகோ என்பதை பத்தி நம்ம பார்க்கணும்னா எட்ஜிங் காட் அவுட், அதாவது நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய கடவுளை நம்ம என்ன செய்யறது, வெளியேற்றி விட்டுரும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி விட்டுரும். அதுதான் வந்து எட்ஜிங் காட் அவுட். அப்ப நம்ம காட வெளியேற்றிட்டோம்னா உள்ளுக்குள்ள யார் இருப்பா, பிசாசு தானே. உடனே பிசாசுக்குள்ள வந்துடுவானா, அவன் இடம் தேடிக்கிட்டே தெரிறான் எப்படா உள்ள வர்றதுன்னு சொல்லி. கடவுளை வெளியேற்றணும்னா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கடவுளை வெளியேற்றினது யாருன்னா நான் இல்லையா? நான் தானே வெளியேற்றிருக்கேன். இதுக்கு நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு சின்ன டிராமா போட்டு நடிப்போம். தாய்மார்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். என்ன, ஒரு நாள் வந்து ஏசாமி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாரு. உடனே என்ன செய்வோம், நம்ம வீட்டில் ரொம்ப ஆயத்தமா இருப்போம், அவங்க ஏசாமின்னு அவரை கூப்பிடுறதுக்கு. கதவை தட்டுவார், வந்து இதோ வாசல் படியில் வந்து நின்று கதவை தட்டுகிறேன். இப்போ அதெல்லாம் வசனம் எல்லாம் கரெக்டாக போட்டு அந்த நாடகம் நடிப்பாங்க. உள்ள வந்துடுவார் ஏசாமி. ஏசாமி வீட்டில் ஒரே சந்தோஷம். அதை கூப்பிட்டு ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி முக்கியமான ஒரு சேர் போட்டு அங்கே உட்கார வச்சு, அடுத்து இன்னொரு கதவை தட்டுற சத்தங்க என்னன்னு பார்த்தா அங்கே வந்து தோனி வருவார், MS தோனி. அவர் வந்துட்டா என்ன ஆயிரும், எல்லாருக்கும் கூல் பாஸ் இல்ல, கூல் கேப்டன் வந்துட்டாரு சொல்லி நல்லா எல்லாம் கையை தட்டி அவர் வரவேற்று பக்கத்தில் ஒரு சேர் போட்டு
உட்கார வச்சிருவோம். அதிர்ஷ்டவசம் துரதிருஷ்டவசமோ அதிர்ஷ்டவசமோ 2 சேர் தான் இருக்கு வீட்டில். 3வது கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யாரும் ஒரு நடிகர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்வோம், அவருக்கு மேலே இன்னும் ஆசையாக இருக்கும் நமக்கு. அவரை வரவேற்று பேசாமி கொஞ்சம் ப்ளீஸ். அப்புறம் இன்னொரு கதவு சார். இப்படி ஒரு 4 பேர் வந்தவொடனே ஏசாமி அங்கே கதவு கிட்ட நின்றுட்டு இருப்பாரு. இங்கேருந்து நகண்டு எங்கே போயிருப்பாரு, கதவுகிட்ட போயிருப்பாரு. அப்புறம் இன்னொரு கதவு சத்தம் கேட்டோம்னா வெளியே போயிருப்பாரு. திஸ் இஸ் எட்ஜிங் காட். நம்முடைய இருதயத்தில் அவரை தவிர அதுக்கு மேலாக இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்கு நம்ம என்ன செய்வது, முக்கியத்துவம் கொடுப்பது. ப்ரைட். அந்த ப்ரைட்ல அந்த நடுவில் இருக்கிற அந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எழுத்து என்னவா இருக்கு பாருங்க. இதுல தெரியல, ரெட்ல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல ரெட்ல போட்டிருக்கோம். அது என்னது, நான். அந்த பிஆர் டி நடுவில் இருக்கிற அந்த ஐ வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஐ, மீ, நான், என்னுடைய, என் படிப்பு, என் தகுதி, என் செல்வாக்கு, என் ஜாதி, என் சமூகம், இல்லை இப்படி நிறைய இருக்கு அதுக்கு பின்னாடி. இந்த ஐக்கு பின்னாடி அது வந்து மேலே ஏறி நின்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈகோ என்ன செய்யும், புகுந்து விளையாண்டுட்டு இருக்கும் உங்களுக்கு. சரியா, ஆண்டவரை படக்குன்னு வெளியே. ஸோ இந்த ஐ இருந்துச்சுன்னா ஈகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அங்கே அந்த கிறிஸ்தவனுடைய உள்ளத்தில் மன்னிப்பு இருக்காது. மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆஃபீஸ், எல்லாத்துலையும் சட்டம், ஒழுங்கு, டிசிப்ளின். இல்லை அப்படின்னா ஆண்டவர் சட்டத்திலையும் ஒழுங்குலையும் டிசிப்ளின்லையும் இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன, நம்மளும் புறம்புல தான் இருப்போம் இல்லையா. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு நம்மை அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவருடைய மன்னிப்பு அவர்களுடைய உயிரையே காவல் வாங்கி விட்டது இல்லையா. நமக்காக உயிரை கொடுத்தது. அப்படி அந்த மன்னிப்பு இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பு நம்மகிட்ட இல்லைன்னா சரி. இந்த மன்னிப்பு சம்பந்தப்பட்டமா நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது என்னன்னா, மன்னிப்பு ஒரு சிலர் கேட்கறது இல்லை, மன்னிப்பு ஒரு சிலர் கொடுக்கறது இல்லை. ரெண்டுமே இருக்கு இல்லையா. மன்னிப்பு என்பது கிறிஸ்தவனுடைய அடிப்படை பண்பு, நம்மகிட்ட இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு குணம். அந்த குணத்துல மன்னிப்பு கேட்க ரொம்ப தயங்குறது. நான் என்ன அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க, சரி தொத்துக்கா வந்து அதுக்காக மன்னிச்சு விட வேண்டியதானே, நான் போய் அவர்கிட்ட கேட்கணும் வேண்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அது என்னது, அது ஈகோ தான். ஒரு சிலர் மன்னிப்பை கொடுப்பதில்லை. செத்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். ஸோ இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் மன்னிப்புலையுமே இப்படி வகைகள் இருக்கு, நிறைய வகைகள். இதுலயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ப்ரைட். இந்த ப்ரைட்ல அந்த ஐ, நான். இப்ப இது நம்ம உலக மக்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்குள்ள ஏதோ கொஞ்சம் முன்ன இருக்கும், பல பாதிப்புகள் இருக்கும், அதை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு காலம் நோண்டிக்கிட்டே போற மாதிரி போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலயே ப்ரைட் இருக்கு தெரியுமா. ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் உங்களுக்கு தெரியுமா. நீ முழு ஞானதானம் எடுக்கல, நீ எங்க வர மாட்ட சொல்ற கூட்டங்கள் இருக்கு. நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே இருக்கு. நான் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, நீ வந்து பரலோகத்துக்கு வந்தாலும் நீ வந்து அங்க வந்து அவர் பக்கத்துல நீ உட்கார முடியாது, நீ வந்து புதிய வானத்துல தான் இருக்கணும். புதிய வானம்னா என்னங்க, புதிய வானம் வந்து புதிய பூமியில இருக்கும் அப்படின்னாரு. புதிய பூமி புதிய வானம் தனியா, அப்புறம் வந்து ஏசாமி அவர் இருக்கிற இடம் இன்னொரு இடமா. இப்படி இவ்வளவு பாகுபாடுகள் பரலோகத்துல தானே அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் தான் அந்த பரலோகம் எனக்கு வேண்டாம். ஸோ அது ஒரு ப்ரைட். we are the மனவாட்டி, நாங்க தான் அந்த மனவாட்டிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைட் இருக்கு. ஸோ ப்ரைடு எந்த விதத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், பெருமை உள்ளவனுக்கு கத்த எழுத்து, தாழ்மை உள்ளவனை கத்த ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு துணை நிற்கிறார். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரைடு வந்து ஒரு பூவா எங்க முளைக்கும்னா இந்த ஹியூமிலிட்டி, நம்மளுடைய தாழ்மை உள்ளவனுக்கு கத்த கிருபை செய்கிறார். அப்ப இந்த தாழ்மை எங்க பூவா மலரும்னா
அது பிரைடோட கல்லறையில தான். பெருமையின் கல்லறையில் தான் என்ன செய்யும், அது முளைத்து வர முடியும். அப்புறம் நம்மகிட்ட தாழ்மை இருக்கணும்னா அங்க ஒரு கல்லறை இருக்கணும், அங்க ஒரு மறித்தல் நடக்க வேண்டும். நம்மிடத்துல ஈகோ அல்லது அந்த சுயம் மறிக்க வேண்டும். மறிச்சாதான் இது எல்லாம் மொத்தமா போகும். மொத்தமா போனா நம்ம இடத்துல தாழ்மை காணப்படும், இல்லைன்னா தாழ்மை வரும். அப்புறம் பாருங்க, மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிறத பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த மன்னிக்கிறதே வந்து 7-70 தரம் மன்னிக்கணும் இல்லையா? அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, சாமிகிட்டே கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, நீ 7 தரம் இல்லை 7-70 தரம்னா இன்ஃபினிட்டிவ் நம்பர் இல்லை. நீ மன்னிச்சுட்டு எது வரைக்கும்? பேட்டிக்கு போற வரைக்கும் இல்லையா? 1 வருஷம் மன்னிப்பேன், 2 வருஷம் மன்னிப்பேன், இல்லை அது பெரிய ஆண்களை வரைக்கும் பார்ப்பேன், சின்ன பையனாலும் அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படிலாம் கணக்கே கிடையாது. மன்னிப்பு என்பது நம்முடைய உயிர் மூச்சு உள்ளவரை மன்னிக்க வேண்டும். அதான் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். சரி, இப்ப இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். இது கணவன் மனைவிக்கு இடையில இது இருக்கணும், ரொம்ப இருக்கணும். இருந்தா தான் அந்த உறவு என்ன செய்யும், நன்றாக வளர்ந்து வரும், வளர்ந்து அது நல்ல தோட்டமாக மாறும், கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு குடும்பமாக மாறும். குடும்பத்தின் மூலமா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. குடும்பமா தனியாட்களாக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. குடும்பமாகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமான குடும்பமாக நடக்க வேண்டும். ஏன்னா அவரு இந்த குடும்பத்தை, இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் ஈடன். ஏதேன் தோட்டத்துல தான் என்ன செஞ்சார் சாமி. படைப்புல வித்தியாசம் இருக்கு, படைப்பில் வித்தியாசம் இல்லையா? முதல்ல பார்க்கிறோம், படைப்புல வந்து படைக்கப்பட்டது முதல்ல யாரு? ஆதாம். எப்படி படைச்சார் ஆண்டவர்? மண்ணினால. அந்த படமே இருக்கும். இருவருடைய படைப்பு வித்தியாசம். முதல்ல ஆதாம் படைக்கப்படுகிறான். யார் வந்து படைக்கப்படுகிறான்? மண்ணிலிருந்து எடுத்து படைக்கப்படுகிறான். மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறான். இரண்டாவது படைக்கப்படுகிறது ஏவாள். ஏவாள் எதிலிருந்து படைக்கப்படுகிறான்? விலா எலும்பிலிருந்து. சரியா? இங்க ஒரு பிரைடு வருது இப்ப லேட்டஸ்டா. நான் 2-3 இடங்கள்ல எனக்கு திடீர்னு ஷாக் ஆச்சு. என்னன்னு கேட்டா, உங்களை வந்து மண்ணில இருந்து தான் ஆண்டவர் படைச்சிருக்காரு, எங்களை வந்து எலும்புல இருந்து படைச்சிருக்காரு. எப்படி? அப்ப நாம இன்னும் கொஞ்சம் கம்யூனிசம், பெண்ணியத்துல அப்படிலாம் வருது. இதாலதோ கெட்டதோ தெரியல. ஸோ இருவரும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 பேரும் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் வேற. ஆதாம படைச்சாரு, படைச்ச ஆண்டவர் பேசுறாரு, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன்கிட்ட என்ன இல்லை? எமோஷன்ஸ் இல்லை, உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்படுகிற தன்மை அவன்கிட்ட இல்லை. ஆண்டவர் அந்த உணர்ச்சி வசப்படுகிற தன்மையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஐயா வந்து பாட்டு பாடும்போது நமக்கு அப்படியே பொங்குச்சு இல்லையா? ஒரு பரிசுத்த ஆவி நிறைவு இருந்துச்சு. அதற்காக நமக்கு நன்றி செலுத்தினார், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாரு. அப்படிப்பட்ட அந்த உணர்ச்சி பிரவாகம் மனிதர்கள் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அதனால கூட சாமி என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு பாத்திரமாக பெண்ணை படைத்திருக்கலாம். படைத்து அவனிடத்துல கொண்டு வராரு. ஒரு கண்ணை திறந்த உணவுக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய கவிதை எழுதினாராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமான என் மனுஷீவ அப்படின்னு சொல்லி அவர் எழுதினாராம். அப்ப அந்த உணர்ச்சி வசப்படுகிற தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு பெண்ணாக பெண்ணை படைத்திருக்கிறார். அதே சமயத்துல ஆளுமை செய்யக்கூடிய, மெயின்டைன் பண்ணுகிற, தோட்டத்தை பயன்படுத்துகிற, இப்படி தொழில். இப்ப 2 பேரும் படைக்கப்பட்ட விதமே வேற. 2 பேருடைய எண்ணங்களும் வேறு வேறு, அப்படியே வேறு வேறாக இருக்கிறது. அப்படி வேறு வேறாக இருக்கிற பொழுது நிச்சயமா சந்தோஷம் இருக்குமா, சமாதானம் இருக்குமா? இருக்குமா? இவங்க சிந்தனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இவங்க சிந்தனையெல்லாம் வேற பக்கம் போயிட்டு இருக்கும் இல்லையா? காலையிலேயே அதை பார்க்கலாம். நம்ம அதிகாலையிலேயே எந்திரிச்சோன்னா ஒரு பேப்பரை தேடுவார் எங்க இருக்குன்னு சொல்லி. அவங்க வீட்டில் எப்படி நடக்குது? அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ஸ் வேணும் அவங்களுக்கு. ஆண்களுக்கு வந்து அந்த ஃபேக்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வேணும். ஏன்னா வெளியே போய் பல வேலைகளை பார்க்குறவங்க அதை எப்படி பிளான் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி திட்டம் இருக்கு. இவங்க எந்திரிச்சோன்னா டக்குன்னு போய் வீட்டுக்கெல்லாம் லேசாக பொடி போட்டு பத்திரத்தை கழுவி அந்த காப்பியை போட்டு காலையில் கொண்டு போய் அந்த பேப்பர் படிக்கிற இடத்துல வைக்கணும் இல்லையா? வைக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏன்னா
பேப்பர் படிச்சு நான் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இங்கே கொண்டாந்து காப்பியை கொடுக்குறேன், ஒரு பேப்பர் படிச்சுருக்கேன். இதை ஒன்றும் மாற்றவே முடியாது. ஏன்னா படைக்கப்பட்ட விதம் அப்படி. மனிதன் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், ஆண்மகன் பெண்மகள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற துணையாக செயல்பட படிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் தான் பெண்கள் மனதில் இருக்கும். இவங்களுக்கு வந்து வெளியே போய் எப்படி குடும்பத்தை பார்க்கலாம், அதனுடைய ஜாமான் சட்டுகளை எப்படி வீடு கட்டலாம், இல்லை வந்து வேற போறதுக்கு படிப்பு செலவுகளுக்கு இதெல்லாம் நம்ம எப்படி இது மாதிரி சிந்தனைகள் எங்கெங்க வந்து எந்தெந்த பேங்க்ல என்ன லோன் கொடுக்குறாங்க, எவ்வளோ வட்டி கம்மியாக இருக்கு இல்லை, இப்படியெல்லாம் சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ரெண்டும் வந்து ஒன்று சேருமா? படைப்பிலேயே இருக்கு. இருந்தால் இரண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இரண்டு பேரையும் ஒன்று சேர்த்து மணவாளன் மணவாட்டியாக ஒரு குடும்பமாக படைத்திருக்கிறார். அவர் படைத்த நோக்கம் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை இருக்கணும்னா நான் சொன்ன அந்த பண்புகள் எல்லாம் நமக்குள்ள என்ன இருக்கணும், அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஈகோ இருக்கக்கூடாது, ப்ரைட் இருக்க கூடாது, மன்னிப்பு இருக்க வேண்டும், இதெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். இதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான காரணங்கள். இதை நம்ம வந்து வாழ்க்கையில செய்வதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய இயல்பான உணர்வுகளை மீறி நம்ம செயல்பட வேண்டியிருக்கிறது. அப்பதான் அந்த குடும்பம் நல்லபடியா உருப்படியா ஓடும். எல்லாரும் என்ன செய்யாது டிஃபரன்ஸ். அப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போதே அவங்க என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், பெண்ணு எப்படிப்பட்டது, இப்படி பேச்சுக்கெல்லாம் வரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நல்ல குணமான ஆளாக இருக்கும். இவங்க சொல்லுவாங்க ஒன்று குணமான ஆளாக இருக்கும். ரெண்டு பேரும் குணம்வாங்க, ஆனால் பின்னாடி வேற பேச்சுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லை. எவ்வளோ ஆனால் குணம்தான் என்ன செய்யுது, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது, கடைசி வரை அந்த குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைப்பது. அது ரெண்டும் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. சரி, இப்போ இரண்டு பேரையும் சேர்த்து வச்ச உடனே முதல்ல கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு பேரும் இப்படி உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிக்கிறது இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா வந்துடும். அப்புறம் என்ன வந்துடும், டிஃபரன்ஸ் வந்துடும். அப்புறம் பூரா டிஃபரன்ஸு கூடிக்கிட்டே போகும், குறையவே குறையாது. இந்த டிஃபரன்ஸ் குறையுமா? குறைய ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம சாகிற வரைக்கும் அது என்ன செய்யாது, மறையாது. நம்ம வந்து ஏதாச்சும் பேச்சுக்கள் கேட்டா யாராச்சும் பேசினாலாம் நீங்க நம்பிடாதீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு பேருக்கு. ஏன்னா ரெண்டு பேருடைய படைப்பும் வேறு, ரெண்டு பேருடைய சிந்தனைகள் வேறு, ரெண்டு பேருடைய செயல்பாடுகள் வேறு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் ஆனா கல்யாண வீடுகள்ல பூரா வந்து பிரசங்கங்கள் பெரும்பகுதி எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் புரியவே. நான் வந்து 30 வருடங்கள் ஆயிடுச்சு எனக்கு திருமணம் ஆகி, நல்லா சந்தோஷமா வாழ்றோம். ஆனால் என் மனசு நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை பகவான் சொல்லிடுவாங்க ஒரு நாள். என் மனசு உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்காங்க புரியாது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது கடைசி வரைக்கும் புரியாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் திருமண வாழ்க்கை இல்ல. யாரும் சொல்லுவாங்க, அதுதான் பெருசா நீங்க போட்டு ஒரு சொல்றாரு கேட்டாதீங்க. கேட்டாலும் நடைமுறையில நீங்க வாழ்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். என் மனசை இத்தனை வருஷம் உங்க கூட நான் குப்பை கொட்டியிருக்கேன், இதை கூட உங்களுக்கு. ஆனா அதுதான் உண்மை. அப்ப இந்த வேற்றுமையில் நம்ம ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனா அதுதான் வந்து ஒரு நல்ல குடும்பமாக வரும். இதை நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும்.
திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம எல்லாமே நல்லா இருக்கு, ரெண்டு பக்கமும் ஒற்றுமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தா திடீர்னு ஒரு அடி விடுவோம். அது தாங்க முடியாம போயிடும். அதனாலதான் உங்களை இப்பயே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன், தயார்படுத்தி வச்சிடுறேன். நீங்க கொஞ்சம் தயாராகிக்கங்க. ரெண்டு பேருக்கும் இந்த வேற்றுமைகள் புரியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அப்புறம் அந்த 2-3 கோட்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம வேகமா என்னென்ன மனைவினா எப்படி, கணவன்னா எப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். அவர் மூடி சொல்றாரு, மூடி சொல்றாரு, வாழ்க்கை என்பது இந்த பூமியில கப்பல் மாதிரி. அந்த கப்பல் எங்க இருக்குது? கடல்ல இருக்கு. அந்த கடல்ல இருக்கிற கப்பல் அந்த தண்ணியை உள்ள விடாம என்ன செய்யணும்? மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா கப்பல் எங்க போயிடும்? உள்ள முங்கிடும். அப்ப வாழ்க்கை, இந்த பூமியிலுடைய வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறா இருங்கள். இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்றது? கீழே வசனம் வரும், யோவான்ல வரும். 1 யோவான் 2:15. நீங்க பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அவங்க வீட்டை பாருங்க, இவங்க வீட்டை பாருங்க, அவரை பாருங்க, இவரை பாருங்க, இப்படிலாம் நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி உள்ள வந்துடும். தண்ணி உள்ள வந்துட்டு எங்க போக வேண்டியதான்? இந்த உலகத்தில் முங்கிக்கிறது. நம்மளுக்கு மேல ஒரு நல்ல இடத்தை அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஸோ மூடியோட அப்ப நம்ம மனைவி, அதுக்கு மேல என்ன 2 கோட்ஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஒரு மனிதன், ஒரு ஆணாகப்பட்டவன், அவனுக்கு குடும்பத்துல பிரச்சனை வருகிற பொழுது அவன் கடவுளிடம் ஓட வேண்டும். கடவுளிடம் ஓடாம இன்னொரு பெண்ணிடம் ஓடினால் அவன் என்ன இல்லை? கணவனே அல்ல. ஒரே தொல்லை, ஒரே பிரச்சனை. அங்க போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நிச்சயமா இல்லை. அங்க போனாலும் உறுதியா என்ன இருக்கு? பரிசு காத்துக்கிட்டு. ஸோ ஒரு ஆண்மகன் பிரச்சனைகள் வந்தால் கடவுளிடம் ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்மகனா இருக்கணும். அப்புறம் மேரேஜ் இஸ் நாட் ஃபைண்டிங் த ரைட் பர்சன். அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அந்த ஊர்ல பார்த்தேன், இந்த ஊர்ல பார்த்தேன், மாப்பிள்ளைய இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. மேரேஜ்னா பீயிங் த ரைட் பர்சன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் வேற வேற இடம். கல்யாணம் முடிச்ச பிறகு 2 பேரும் they should maintain the relationship. அவங்க they have to be right persons. இவங்க அவங்களுக்கு பிரியமா இருக்க நினைக்கணும், அதே மாதிரி இவங்களுக்கு பிரியமா இருக்க நினைக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் ஒரு சிலது. அப்புறம் மனைவியா அப்பக்கப்ப நீங்க புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். பிரதர்ஸ் கேட்குதா? நீங்க அவங்கள உற்சாகப்படுத்திட்டே இருக்கும். உற்சாகப்படுத்தும் பொழுது உங்களுடைய பாதையெல்லாம் நெய்யாய் போய் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ we need to be encouraging them all the time. இல்லையா? அங்க ஒரே ஒரு வித்தியாசத்தை பற்றி சொல்றேன். எங்க மிஸ்ஸஸை நான் அடிக்கடி சேலக்கரைக்கு கூட்டிட்டு போவேன். அடிக்கடின்னு சொன்னேன், அண்டர்லைன் பாயிண்ட் யுவரான. எங்க வீட்டில் பீரோ இருக்கு. நான் சரி, எங்க வீட்டில் 2 பீரோ இருக்கு. இந்த 2 பீரோவில் சேலை சட்டைகள் தான் 1.25 பீரோ இருக்கு. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லி சர்ச்சில் போய் பேசினா அங்கே ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 4 பீரோ இருக்கு. சாப்போ ஆளுக்கு 2 பீரோ அப்படி பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சா 3.25 அவங்களுக்கு. சரி, இது இருக்கட்டும். சேலை அவங்களுக்கு நான் அடிக்கடி எடுத்து கூட்டிட்டு போவேன். அந்த போத்தீஸுக்கு போவேன். போத்தீஸ் உங்களுக்குலாம் தெரியும், நீ கதை போய் திரும்பினாலே நம்ம போத்தீஸ் வந்து மிஸ்ஸஸ் போத்தீஸ்க்கு நீ நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வரேன்னா அது எங்க இருக்கு? 1000 தடவை கூட்டிட்டு போயிருக்கேன் அந்த கடைக்கு. அப்போ அவங்க எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ புதுசாக கேட்பாங்க. எனக்கு ஷாக் ஆகும், இது ஏதோ நக்கல் அடிக்கிறாங்க நம்மள அப்படின்னு நினச்சிக்குவேன். அப்புறம் உண்மையிலேயே பார்த்தா அது அவங்களுக்குள்ள அந்த கடை எங்க இருக்குன்ற தேவையே அவங்களுக்கு வேண்டியதில்லை. உள்ள இருக்க சேலை தான் எனக்கு தேவை இல்லை, அந்த கடை எங்க இருக்குன்ற இடம் எனக்கு. அந்த வழியா தான் போவாங்க, என் கூட பேசிக்கிட்டே வருவாங்க. வண்டியில ஏறணும்னா பேச ஆரம்பிச்சிருவாங்க.
சரி நெடுக வந்து அவங்க வழியை பார்த்துட்டு வராங்க, வந்துடுவாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லவே இல்லை. பேச்சில் தான் அவங்களுக்கு என்னது, என்கிட்ட பேசிக்கிட்டே ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்த விஷயங்களை பூரா சொல்லுவாங்க. ஒரு பையனை, என் தங்கச்சி பேரன் ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் கடைக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போகும்போது முன்னாடி டேங்க்ல உட்கார வச்சு பைக்கில் ஓட்டிட்டு போறேன். அவன் மறுநாள் அந்த கடைக்கு போகிறோம். மறுநாள் அந்த கடைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நாங்கள் போகிறோம். அவனை திருப்பி அதே மாதிரி டேங்க்ல தூக்கி வச்சிருக்கேன். அவன் சொல்கிறான், இப்படி போய் இப்படி திரும்புறான், இப்படி திரும்பி இந்த பக்கம் போகுமாமா அப்படின்றான். இவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். இது வந்து உள்ளது. இதை நீங்க வந்து ஏத்துக்கிறதா வேணும். அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட போறதே கிடையாது. அதே மாதிரி யார் என்ன செஞ்சா, நம்ம விசேஷ வீட்டுக்கு யார் வந்தா, என்ன ஜாமான் செஞ்சாங்க, அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க, அவங்க என்ன சேவை கட்டியிருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இருக்காச்சும் தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 150 ரூபா சேலத்துக்கு போட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பக்குன்னு, அப்படியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது. ஏன்னா இது கூட தெரியலையா உங்களுக்கு? சோ இந்த கணவன் மனைவி உறவுல இப்படி வேற்றுமைகள் இருக்கிறது. அப்ப அது புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்ல வாழ்க்கை. புரியலைன்னா கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை. சோ மனைவியை நம்ம உற்சாகப்படுத்திக்கிட்டே வரும். சரி, ஒரு மனைவியினுடைய குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, நோ யுவர் வைஃப் அப்படின்னு சொல்லி முதல்ல she is emotional. இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, அவங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதை அவங்க உணர்ந்து கொள்ளணும். இவங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா? நீங்க ஒரு சின்ன கஷ்டம்லாம் டக்குன்னு கண்ணில் என்ன செய்யும்? என் ஆஃபீஸில் என் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிச்சு, தூத்துக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு. ஒரு கஸ்டமர் வந்தவன், என்னமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமா அப்படி கீழே முடிஞ்சு வேலையாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான். அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்குறோம், அப்படியே கண்ணீர் பீச்சுது. இப்படிலாம் வழியில எனக்கு பயமா போச்சு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்போட்ட கூடியவர்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்கள அழுக விடாம பார்த்துக்கணும். எமோஷனல், அவங்க வந்து ரொம்ப எமோஷனல். ரெண்டாவது, பால் உணர்வுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் காமிச்சிக்கிற மாட்டாங்க. அதுக்காக வந்து நீங்க அப்படி இப்படிலாம் நினைக்க கூடாது, இல்லையா? அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான நேரத்துகள்ல நீங்க வந்து என்ன செய்யலாம். அடுத்து வந்து தெரிந்த இடங்களிலே அவர்கள் மூவ் பண்ணுவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த வட்டாரத்தில் இருக்கணும், தெரிஞ்ச இடத்துக்கு போகணும், தெரிஞ்சவங்களோட பேசணும், பழகணும் அப்படின்றது வந்து ஒரு சின்ன வட்டம் தான். அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவருக்கு தான் பெண்கள் விரும்புவார்கள். அப்புறம் எப்பவுமே அவங்கள வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ரீஅஷூரன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன பரவாயில்ல விடு, இந்த இது என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பெருசாக ஒன்று வந்துடப்படக்கூடாது, இதுதானே, இதான் ஒரு 20,000 கூட போகுது, இந்த பார்ப்போம், ஏதாச்சும் இன்னொரு வகையில் நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு ஆண்கள் என்ன செய்யலாம், முக்கியமாக செயல்படுவாங்க. அப்புறம் once every details about you, உங்களை பற்றி எல்லா உண்மைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு விரும்புவாங்க. எதை மறைச்சணும்னு நினைச்சாரு அது எப்படினாலும் தெரிஞ்சுக்கும். அதுக்கு பிறகு வர்ற பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றதை காட்டிலும் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, போன வாரத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னாரு, தம்பி பொய் சொல்றதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும் அப்படின்னா. பொய் சொல்றதுக்கு என்ன கட்ஸு, தைரியம் என்ன வேண்டி இருக்குது, நம்மளோட ஊதி விட்டு போக வேண்டியதானே இல்லையா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னார், பொய் சொல்ல கட்ஸ் வேணும். என்னன்னு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்லவா நீ சொன்ன பொய்யை நீ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, அது எந்த சூழ்நிலையில நீ சொன்னு உனக்கு தெரியணும் இல்லையா. மூணாவது, அதை ஏற்ற நேரத்துல நீயே பயன்படுத்துறியா அதெல்லாம் பார்த்துக்க. ஏன்னா இதை பூரா அவன் வந்து அடுத்து கேட்கும் போது அதை நீ என்ன செய்யணும், திருப்பி சொல்லணும். அப்போ மெமரி வேற என்ன செய்யணும், பெருசாவே இருக்கணும். அந்த மெமரிக்குள்ள பொய்களை பூரா நீ வரிசையை அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதை பூரா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது எதுக்கு, எவ்ரி டீட்டெயில் என்ன டீட்டெயில் இருக்கோ பூராத்தையும் ஒப்பிச்சிருந்தேன். நான் அந்த குடிமங்கலம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இயருக்கு அந்த பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒரு அப்ரைசர் ஒர்க் பண்ணார். அவர் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. அந்த அக்கா புளிக்குழம்புனாலும் சரி, சாம்பார்னாலும் சரி, அந்த சாம்பாரில் மேலே அப்படியே தேங்காய் தூள்களை தூவி விட்டு அழகாக இருக்கும் அந்த சாம்பாரே.
கத்திரிக்காய் தேங்காய் பூ போட்டு பொரிச்சு கொடுத்து இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாரு. நான் வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிடணும், கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்பேன். ஒரு நாள் புளிக்குழம்பு கொண்டு வந்தார், கொஞ்சம் உரப்பா அடி கொஞ்சம் கூடிருச்சு. நாங்கள் இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும்னு வாங்கி சாப்பிட்டு அப்புறம் போன்ற அப்படியே ஒதுக்கிட்டு எல்லாரும் ஒதுக்கிட்டோம்னா அவர் தட்டில் ஒரு பாத்திரத்தில் புளிக்குழம்பு கொஞ்சம் கூடுதலாகி போச்சு. சாப்பாடும் அப்புறம் லேசாக போட்டு விரைவி சாப்பிட்டாரு. மிச்சம் குழம்பு இருக்கு, கீழே ஊற்ற அவருக்கு மனசு இல்லை. பாத்திரம் நாங்களாம் கழுவிட்டு வந்துட்டோம், அவர் உட்காந்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா கழுவ போலையானாரு, அந்த கழுவ போறேன்னாரு. அப்புறம் கடைசியா நாங்களாம் கழுவி முடிச்சோம்னா கழுவ போனாரு. போனவர் அப்படியே டக்குன்னு பாத்திரத்தை எடுத்து குடிச்சிட்டாரு. புளிக்குழம்பு ஒரு கோழிச்சாறு, ஒரு பருப்பு, ஏதோ ரசத்தை ஊற்றி புளிக்குழம்பு குடிச்சிட்டு தண்ணி எடுத்து குடிச்சாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி செஞ்சீங்க? கீழே ஊற்றிட்டு போக வேண்டியதானே, போய் உள்ளே போய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பாரு. இல்லை, நான் தெரியாம வீட்டில் போய் உளறி புளிக்குழம்ப கீழே ஊற்றிட்டேன்னு உளறனேன்னா அன்னைக்கு எனக்கு நைட்டு நிம்மதியான தூக்கமே கிடையாது. ஸோ நீங்க சொல்லிடுறது நல்லது. இந்த எடுத்துக்காட்டுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் நான், இதெல்லாம் நான் கற்று வந்ததுனால உங்கள்கிட்ட சொல்றேன். யூ பி frank with your wives. சரியா? சரி. She wanted to be the number one in your life. நீங்க அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்பதுதான் ரொம்ப கராரா இருக்காங்க. பொசசிவ்னஸ். என் மகிமை நான் வேறு ஒருவருக்கும் ஆண்டவருடைய, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று நினைப்பாரு, அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். அப்புறம் ஹேட்ஸ் கம்பேரிசன்ஸ், இது ஒரு பெரிய ஃபீல்டு. இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், எங்கள் அம்மா வந்து இந்த சட்னி இப்படி வைப்பாங்கன்னு மாத்திரம் என்னைக்குமே என்ன செஞ்சாங்க, குழம்பு அவங்கள மாதிரி நீங்கள் ஏன் ட்ரை பண்ண கேட்டுறாங்க, வேண்டாம். நம்ம இதை பழகிக்கிறோம், அது பழைய கடிதலும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த பாருங்க. அவங்க இண்டிவிஜுவலாக இருக்குன்னு நினைப்பாங்க, தனித்தன்மையை காண்பிக்க விரும்புவார்கள். அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ரொம்ப ஒர்க் பண்ணுறவங்க, அது தெரியுமா அவங்களுக்கு, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? டெய்லி நான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள சாயந்தரம் கூட்டி கொண்டாந்து அந்த படிக்கட்டில் அவங்க பையன் நான் வாங்கிக்கிட்டு மேலே ஏறி கொண்டு போய் அந்த பெட்டில் படுக்க வச்சேன். ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறதுல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அவங்க படுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு காலாரம் அவங்க படுத்தாங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸேஷன். ஷீ ஒர்க்ஸ். ஆனால் அவங்க ரொம்ப பலகீனமான பாடம். நான் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து படைக்கப்பட்ட விதமே அவருடைய தசை நார்கள், பைசப்ஸு, ட்ரைசப்ஸு, அந்த தை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், மசில்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ அவங்க அதுக்கு பழக்கப்படாதவர்கள், அதற்காக படைக்கப்படாதவர்கள். அதனால் அவங்க ஒர்க் ஜாஸ்தி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். சரி, இதெல்லாம் பெண்களை பற்றி. ஆண்களை பற்றி பார்ப்போம். ஹஸ்பண்ட், he wanted to be with his friends and he likes entertainment. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசணும்னு அடிக்கடி வெளியே போக நினைப்பாங்க. அவர் வெளியே போகலாமா, போக அனுமதிப்பீங்களா? அனுமதிங்க. ஏன்னா அவங்க வந்து வெளியே போய் 4 பேர்கிட்ட பேசினா தான் அவங்களுக்கு இந்த உலக நடப்புகள் எல்லாமே என்ன செய்ய வரும், அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகணும் கொள்ளணும்னா விரும்புவாங்க. இங்கே பாருங்க, இங்கே இப்போ வேலை இதை போட்டுட்டு நான் வர முடியாது அப்படிலாம் சொல்லாது. அது அவங்க மனசில் என்ன செய்யும், ஒரு காயத்தை உருவாக்கும். சரி, லவ்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதனுடைய ஒரு பகுதி அவங்களுடைய பெற்றோர்களை ரொம்ப விரும்புவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸை ரொம்ப விரும்புவாங்க, சகோதரர்கள். அதனுடைய ஒரு பாதிப்பு தான் இந்த சட்னி. மன்னிச்சு விட்டுருக்கேன், இந்த சட்னி எங்கள் அம்மா வச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன செஞ்சிருங்க, விட்டுருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம பெஸ்ட் சட்னி வச்சு கொடுப்போம். இந்த பெஸ்ட் சட்னி என்ன செஞ்சிடும், அவரை அவன் அம்மா சட்னியை மறக்க வச்சு, அது மறக்க வைக்குமான்றது தெரியல. ஏன்னா
சின்ன பிள்ளையில அவங்க சாப்பிட்டது அது பசுமரத்து ஆணி போல இருக்கும் இல்லையா? பாவம் அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. சரி, ரிலேட்டிவ்ஸ் தே வாண்டட் லவ் அண்ட் பெட்டி. அவங்கள நீங்க வந்து ரொம்ப அன்பு செலுத்தணும்னு விரும்புவாங்க ஆண்கள். அவங்கள நீங்க செல்லமா அவங்ககிட்ட நடந்துக்கணுன்றதே அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதை நீங்க செய்வீங்க, இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்க எப்பவுமே பெண் மனைவிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க நினைப்பாங்க. அவங்கள உட்கார்ந்து இருக்க விடுறதும் அவங்கள எதிர்த்து போக வைக்கிறதும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு இல்லையா? பெண்கள் சகோதரிகள் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. அவர் வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல குடும்பங்களுக்குள் இருக்க வேண்டிய பண்புகள் சொல்லி எடுக்கப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ அவங்க அப்படித்தான் விரும்புகிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காததும் உங்களை பொறுத்தது. சரி, அதை நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நோ குவாரலிங், நோ நாகிங். இல்லை, எப்பவுமே நேரடியாக பேசுகிற பழக்கம் இருக்காது அவங்க கிட்ட. கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி சொல்றீங்க, அது புரியாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நேரடியாக சொல்லியிருங்க. விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போகும். அப்புறம் ஒரு கிளீன் ஹவுஸை விரும்புவார். அவர் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். நான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதை ஒரு வேலை அந்த இடத்த கூட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கூடுமான வரைக்கும் சுத்தமாக வச்சுருப்பாரு. அவர் கூட்டத்தான் செய்வார், சொன்னாலும் செய்யத்தான் செய்வார். செய்வீங்களா பிரதர்? நான் செய்கிறேன். அவங்க சொன்னாங்க செஞ்சு விட்டுருக்கேன். போன வாரத்தில் எங்கள் ஆஃபீஸில் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பொம்பளை பிள்ளைங்க வந்து தனியாக ஒதுங்கி போகுது. அப்படி பேச்சு கொஞ்சம் சத்தம் போடுது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம்னா, வீட்டில் பிரச்சனை. வீட்டில் என்ன பிரச்சனை? மாமியாரோட மணவாளனோட இல்லை, மாமியாரோட பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவங்க வந்து நீ எப்படி அவனை இந்த மாதிரி வைய போச்சுன்னு கேட்குறாங்க. ஏன் நீ எதுவும் அவர் வஞ்சையாமா என்னம்மா அப்படின்னு கேட்டா, அவன் வஞ்சையன் காலையில் வச்சு உட்காந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு டீ போட்டு நான் கொடுக்கல, நீ வஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஓட்டு பண்ணி கொடுத்து அதில் இனிப்புலன்னு வைக்கிறாரு. இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன எதிர்பார்க்குற அவர்கிட்ட? நாங்கள் வந்து அடுப்பா மேலே கடந்து கஷ்டப்பட்டு கிடக்குறேன், இவர் வந்து கொஞ்சம் அந்த பாத்திரத்தை விலை கொடுத்தாங்க. ஏன் விளக்க மாட்டாரான்னு கேட்டேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, விளக்க மாட்டேன், அவர்கிட்ட பேச முடியுமா நான் அப்படின்னு. அதை பேசிட்டே எங்கள் அக்கா என்னை பிடிச்சி வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் தான் பாத்திரம் விலை கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் பாத்திரம் விளக்குவேங்க, நான் நல்லா விளக்குவேன். கர்த்தருடைய சன்னதியில் நின்று பேசுகிறேன், உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் பாத்திரம் விளக்குறேன். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சாப்பாடு பாத்திரத்தை நான் அவங்கள தொட விட மாட்டேன். ஏன்னா நான் நல்லா வளர்ப்பேன். இவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்க என்னைக்காச்சும் என் மனைவி வர அன்னைக்கு தயவு செய்து அந்த மாதிரி பேசினாருன்னு சொல்லிக்கிறாங்க. போன ஒரு தடவை பேசிட்டே ரொம்ப மாட்டேங்க. ஸோ பாத்திரங்களை விலைக்கு கொடுப்பேன்னு சொன்னோம்னா அவங்களுக்குள்ள ஒரே ஷாக்கு. அதை எப்படி நீங்க விலைக்கு கொடுக்குறீங்கன்னா, என் மனைவி என்னுடைய விழா எலும்பு. என்னது விழா எலும்பு அப்படின்னா, இதுதான் நமக்கு தேவையான இடம். எங்க பைபிள்ல இந்த விழா எலும்பு தான் என்னுடைய மனைவி. நீங்க வேணாலும் இன்னைக்கு நீங்க சயின்டிபிக்கலா எடுத்து பாருங்க. ஆண்களுக்கு ஒரு பகுதியில 12 ரிப்ஸ் தான் இருக்கும், இந்த பக்கம் 13 இருக்கும். பெண்களுக்கு 2 பக்கம் 13 இருக்கும். அப்ப முழுமை பெற்ற ஒரு படைப்பு அது. அப்ப நான் சொன்னேன், விழா எலும்பு ஏன் மாம்சம், ஏன் ரத்தத்தின் ரத்தம். நம்ம தாத்தா மாதிரி சொல்லிட்டேன், ஆனாங்க என் எலும்பின் எலும்பின் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா எனக்கு அது கஷ்டம். அவங்க பாத்திரம் விளக்குறது கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு, நான் எடுத்து டக்குன்னு விளக்கிட்டேன். எப்போ விளக்குவேன், இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விளக்கிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா, அப்பா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இது தெரியாது, இப்படியெல்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லுவது கிடையாது. அப்ப நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம குறையா நினைக்க முடியுமா? வெளியே இருக்கிற புரஜாதிகளுக்கு அடிப்படையே இல்லை. எங்க சர்ச்சில் நாங்கள் போற கோயில் இப்படிலாம் எங்களுக்கு யாருமே அறிவுரை சொல்றதே கிடையாது. இந்த மாதிரி வந்து நீங்க இவ்வளவுதெல்லாம் சொல்றீங்க. நீங்க உங்க மனைவி கூட்டிட்டு கடைக்கு போறீங்க, அடிக்கடி போறீங்க, தய கடைக்கு கூட்டி போறீங்க, நகை கடைக்கு கூட்டிட்டு போறீங்க, என்னென்னமா செய்றீங்க. நீங்க வந்து எங்க வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு செமினார் எடுங்க, ஃபேமிலி செமினார். அப்ப நான் சொன்னேன், படைப்பிலேயே இருக்கு, ஆண்டவர் இப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம மனைவியை நேசிக்க வேண்டும். ஏன் நேசிக்க வேண்டும்னா,
இந்த மணவாட்டி சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். கிறிஸ்து சபையை நேசித்தது போல புருஷர்கள் நீங்க என்ன செய்யணும்? மனைவிகளை நேசிக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்போட நம்ம வந்து வாழணும். வேற எதிர்பார்ப்பு பக்கத்து வீட்டில் அப்படி இப்படி அவங்க அதுதான் சண்டை. எங்க வீட்டில் இவர் இதை செஞ்சாருன்னா எங்க வீட்டில் இன்னும் வேற வேலையை எங்க வீட்டுக்காரர் செய்யறாரு, அவங்க குற்றச்சாட்டுறாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல தான் நம்முடைய சாட்சியை அங்க சொல்றோம். நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்தி என்ன செய்யணும்? ஒரு சின்ன சத்தியத்தை சொல்லி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது போதும். அப்ப குடும்பமாக நம்ம சத்தியம் சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மை குடும்பமாகவே படைத்திருக்கிறார். அப்ப நம்ம குடும்பத்தை எவ்வளவு நம்ம வந்து லைட்டா எடுத்துட்டு இருக்கோம், இவ்வளவு நாட்களா எப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு தேவை நீங்க நினைச்சா நம்ம செயலர் ஐயாட்ட நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம லேப்டாப்ல தான் இருக்கு, அவர் காப்பி போட்டு கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்க வாங்கி இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு நல்ல அமைதியான சந்தோஷமான சமாதானமான குடும்பமாக நம்ம வாழும். இது பிறரை அவங்களிடத்துல நம்மளிடத்துல என்ன செய்யும்? கொண்டு வரும். ரியான்னு ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கம்யூனிட்டியா வாழ்கிற மக்கள் மத்தியில் ஒரு வீடு தேடி தான் போவாங்க. சுவிசேஷன் சொல்லவோ ஊழியர் பார்க்கவோ போக மாட்டாங்க. ஒரு வீடு வாடகை கிடைக்கணும்னு தான் போவாங்க. அந்த வீடு வாடகை கிடைச்சிச்சுன்னா ஒரே சந்தோஷம், இங்க ஒரே ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் சோத்திர ஜப கூட்டம் நீங்க நடத்துவாங்க. என்னன்னா அந்த வீடு கிடைத்த, அதாவது ஒரு செட்டியார் கம்யூனிட்டி உள்ள ஏரியா, ஒரு இடங்கள்ல தேவர் கம்யூனிட்டியா இருக்கும், ஒரு பக்கம் வந்து நாயுடுஸா இருக்கும், ஒரு பக்கம் கவுண்டர்ஸா இருப்பாங்க. அதுல ஏதாச்சும் ஒரு வீடு ஏன்னா கிடைக்கிறது கஷ்டம், தரமாட்டாங்க, வெளியாளர்கள் நினைச்ச மாட்டாங்க, தரமாட்டாங்க. அப்ப அந்த வீடு கிடைச்சிச்சுன்னா அந்த வீட்டுல இருந்து கொண்டு இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிப்பார்கள் மக்கள். வீட்டுல ஒரே சந்தோஷம், ஒரே பாட்டு, அமைதி, சத்தம் இல்ல, சமாதானம், மற்றவங்களோட நல்லா பழகிற விதம், எல்லாம் இருக்குமா. அப்புறம் பையன் அந்த பக்கத்துல இருக்க பெண்கள் எட்டி பார்ப்பாங்க. ஆண்கள் வர மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. அவங்க பெண்கள் வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட அவங்களுடைய ஜப குறிப்புகளை கேட்டு அவங்களுக்கு அஜபம் பண்றது, இப்படியே போய் கிடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு 10-15 ஃபேமிலிஸ் அவங்க ஆதாயம். ஸோ அப்ப குடும்பமாக நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். படைத்ததின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நம்ம வாழ்க்கையை நடச்சிருக்க முடிச்சுக்கணும். நம்ம ஒரு காட்லி ஃபேமிலி அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, கடவுள் எதிர்பார்க்கிற குடும்பம். எபேசியர் 5:22 5:22 அது என்ன வாசிக்க முடியுமா? 5:22 யாராச்சும் வாசிக்க பார்ப்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படுகிற மாதிரி கீழ்ப்படுவீங்களா? எத்தனை பேர் கீழ்ப்படுவீங்க? ஒன்னும் கூட அரக்கை தான் ஏறி. நான் கீழ்ப்படுவேன் என் மனைவிக்கு. நீங்க கீழ்ப்படுவீங்களா? ஐயோ என்ன இவ்வளவு நேரம் பேசி எல்லாமே வேஸ்ட். கையை தூக்குங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நான் என் சொந்த புருஷருக்கு நாங்க மாத்திரம் கீழ்படியணும், அவங்க எல்லாம் எங்களுக்கு கீழ்படிய மாட்டாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அது வருது, பின்னாடி வருது. அது முந்தின வசனத்திலே இருக்கு. 21 என்ன சொல்றது? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். நான் பெருசு நீ பெருசுன்ற எண்ணமே நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் 2 பேரும் கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் பைபிள் என்ன சொல்லுகிறது? நமக்கு நாம் குடும்பமாக படைக்கப்பட்டோம். குடும்பமாக படைக்கப்பட்டதின் நோக்கம் குடும்பத்தின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்களும் அதை உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை குடும்பமாக படைத்திருக்கிறார். குடும்பமாக பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை தனியாளா பார்க்கிற ஊழியர் தனியா பாருங்க. ஆனா குடும்பமாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களை அயலகத்தாருக்கு நீங்க பிரகாசிக்கிற ஒளியாக காண்பிக்க வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்புறம் கடவுள் நிறைய குடும்பஸ்தர்களை ஊழியத்துல பயன்படுத்தியிருக்கார். பைபிள்ல நம்ம பார்த்தோம்னா
நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்கோம்ல, அதான் பார்த்துருக்கிறோம், ஆபிரகாம் பார்த்துருக்கோம், இல்லை மோசே பார்த்துருக்கோம். இப்படி நிறைய குடும்பங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது எல்லாம் நமக்கு வந்து பாடம். இந்த பாடத்தை படித்துக்கொண்டு நல்ல குடும்பமாக நாம் செயல்படணும், நல்ல மனவாளனாக நல்ல மனவாட்டியாக செயல்பட வேண்டும். கடைசியா ஒரு இதை பார்த்தோம். Lord, let them see you in me. சரிங்களா? கர்த்தர் ஆண்டவரே, உம்மை அவர்கள் என்னிடத்தில் காண வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம், அந்த பிரதிஜையை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு அதோட நம்ம இன்னைக்கு திருப்போம். சரியா? அடுத்து நமது நீதியான சந்தோஷமான சமாதான வாழ்க்கையின் மூலமாக மற்ற குடும்பங்களையும் அந்த இதுக்குள்ள வழி நடத்தும். நீதினா என்னது? நீதினா நம்ம ரொம்ப ரைட்டா நடக்கணும். அப்படி நீதி, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு விசுவாசத்துல நம்ம ஸ்ட்ராங்கா உள்ளவர்களாக காண்பிக்கணும். அந்த விசுவாசத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு சமாதானம். ஆண்டவர் என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த விசுவாசம் அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? கஷ்டங்கள் வந்தாலும், கவலை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், துக்கம் வந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துவிடும். அப்படிப்பட்ட குடும்பத்தை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆண்டவரின் சித்தத்தை பூவுலகில் மனவாளர் மனவாட்டியாக நிறைவேற்ற நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். வசந்த கால இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை, வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி அப்பா, இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நாளிலே நாங்கள் சந்தோஷத்தோடு உடைய சத்தியங்களை நிறைய அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுகிற ஆண்டவரை உமக்கு கூட அன்போடு சொல்றோம். நாங்கள் ஒரு குடும்பமாக படைக்கப்பட்டிருக்கிறோம், மணவாளன் மணவாட்டியாக. நாங்கள் அந்த மணவாளன் மணவாட்டி ஸ்தானத்தில் இருந்து மற்றவர்களுக்கு ஒளியாக திகழ, உப்பாக திகழ, நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் அபியாசப்படுத்த, அதன் மூலமாக அநேகரை கிறிஸ்துவுக்கு உட்படுத்த நீர் எங்களோடு பேசினீருக்கு நன்றி. அதை நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க எத்தனைக்கிறோம். எங்களுக்கு பலன் தாருங்க சுவாமி. எங்களோடு இன்னும் பேசுங்க. இந்த வசந்த காலத்திலே உண்மை கிட்டி சேருவதற்கு இன்னும் இது போல பல வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி. துதிக்கான மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெறாக, குடும்பம் குடும்பமாக இயேசுவின் பெயராலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஈடுபடி வாழட்டும். அநேகருக்கு இவங்க ஆசீர்வாத வாய்க்காட்டுகளாக தாழ்த்தி வெறுமையாக்கும் பார்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல நம் அனைவரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலாக. தந்தை நல்ல இயேசுவே, இந்த நேரம் நம்மை நம்முடைய காணிக்கைகளை நாம் in the
இந்த 2வது நாளிலும் ஆவியானவரே ஒரு கணவன் ஒரு மனைவி எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தகுந்த முறையில் பிராக்டிக்கல் மெசேஜ் திருமறையின் அடிப்படையில் அருமையான ஐயாவின் மூலமாக கற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களையும் உடைய கரங்கள் இருக்கும். இந்த பிராக்டிக்கல் மெசேஜ் எங்களுடைய அன்றாட வாழ்விலே வேலை நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்திருந்தாலும் கடைசியாக சொன்னது போல மற்றவர்களை எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக, ஒரு கணவராக, ஒரு மனைவியாக இந்த சமூகத்தில் கிறிஸ்துவின் அன்பு குடும்ப உறவை இணைத்த கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மணமகனாக மணமகளாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் குடும்பமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி திருமுறையின் அடிப்படையில் எங்கள் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக இந்த சாட்சியின் ஆண்டுல இந்த தவ காலத்தில் எளிமைகளை ஆயத்தப்படுத்துமாறு பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த 2வது ஆராதனை நாளில் அங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாவன் ஐயாவா குட்டி தம்பி தங்கைகள் வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த சர்வீஸுக்கு வந்தது நல்லது என்று சொல்லப்பட்டதாம் மனநிறைவோடு கூட கடந்து போக நீ உதவி சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை வந்து ஆண்டவரே பிராக்டிக்கல் மெசேஜ் அனுபவத்தோடு பகிர்ந்து கொண்ட குலசேகரன் பாண்டியன் ஐயா அவர்கள் உடைய சமூகப்படி உடைய இறைப்படி உடைய மிஷனரி படி எடுத்துக்கொள்கிற நல்ல முயற்சிகள் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். நாளைய தினத்திலும் பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனையில் ஜெபித்தவர்கள் கொண்டு வருகின்ற அனைத்து வார்த்தைகளை கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கொள்ள சுவாமி. படைத்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும் உடைய நாம மகிமைக்கு பயன்படுத்த உதவி சுவாமி. என் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு மனநிறைவோடு இல்லங்களுக்கு சென்று நல்ல நித்திரை கொடுத்து அதிகாலையில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் வழிபாட்டை பங்கு பெற்று ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்க உதவி தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம். இதாவே தேவனுடைய இரக்கமுள்ள பராமரிப்புக்கும் தயவுள்ள கிருபைக்கு நம்மையும் அனைத்து ஒரு குடும்ப ஆனிவர்சரி மக்களும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அம்மா குடும்பத்தினுடைய எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பு தூய ஆவியானவருடைய கூட்டுறவு நம் அனைவருடைய மீண்டும் என்றும் சதா கடலில் தங்கி தாங்கி வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லோருடைய கிருஷ்ணாவத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகோதரர்களே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆண்டவரின் திருப்பி